ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாரியை வந்து எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம முன்னாடி ப்ரீ ப்ளீட்டிங் வச்சு எப்படி வந்து நம்ம செட் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் தான். நீங்க நமக்கு எடுத்தாலும் சரி, இல்ல உங்களோட கிளையண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, இதே மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாடி மெஷர்மெண்ட் தான். பாடி மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 3 பின் யூஸ் பண்ணணும். 3 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 பின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இதுல இப்ப நான் ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம பக்கம் வந்து கெட்ட பக்கம், பேக் சைடு தெரியுதா? சோ இது வந்து உள் பக்கம், கெட்ட பக்கம் நல்ல பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராங் சைடு பிரிண்ட் வந்து நம்மள பார்த்து இருக்கணும். நல்ல சைன் வந்து இருக்கு, நல்ல பிரிண்ட் சைடு இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட் சைடுல வந்து இருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பாடி மெஷர்மெண்ட் நம்ம ரஃபா ப்ளீட் எடுக்கணும். ரஃபா ப்ளீட் எடுத்துக்கணும். சும்மா நம்ம ரஃபா தான் எடுக்கிறேன். ஓகேவா? இது வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணல, சும்மா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ரஃபா எடுத்தாச்சு. நம்ம எப்பயும் நார்மலா எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா பாத்துக்கோங்க. கரெக்ட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும், ராங் சைடு வந்து நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதுல இந்த மாதிரி ரஃபா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளீட் நம்ம நார்மலா சாரி கட்டுறப்ப எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சும்மா குட்டி குட்டியா கூட இந்த சைடு ஆப்போசிட் சைடு. ஓகேவா? இது முடிக்கிறப்பவுமே இந்த சைடு வந்து இந்த பக்கம் ஓப்பனா இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம செஸ்ட் ப்ளீட் போடுவோம்ல, அதுல இந்த பக்கம் ஓப்பனா இருக்கணும். நம்ம அடியில வர்றது இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். இது இந்த பக்கம் ஓப்பனா இருக்கணும், இது இந்த பக்கம் ஓப்பனா இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். இதை வந்து ஷோல்டர்ல போட்டு நம்ம வந்து ஹைட் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம ரஃபா ப்ளீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஷோல்டர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைட் வந்து உங்களுக்கு முட்டியோட கொஞ்சம் கீழே, எவ்வளவு லென்த் வேணுமோ முட்டிக்கும் கொஞ்சம் கீழே. ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரிதான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். நம்ம பாக்குறதுல 3 மெஷர்மெண்ட், அதுல ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் தான் மெஷர் பண்ணணும். அது உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணும், உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா வேணும்னா நீங்க இது வரைக்கும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தா வேணும்னா இது அப்படியே மேல ஏத்திட்டு ஃபர்ஸ்ட் பின்னை வந்து நீங்க பின் பண்ணிக்கணும். ரிமைனிங் பிளீட்ஸ் இந்த இதெல்லாம் போட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வர தெரியுமா, இந்த பிளீட்ஸ்ல மட்டும் இதுல மட்டும் வந்து நம்ம பின் பண்ணணும். ஓகேவா? இதுல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர்ல போட்டு இந்த கார்னர்ல இந்த சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து போட்டுக்கணும். அகைன் உங்களுக்கு நான் ஜூமிங்ல காமிக்கிறேன் பாருங்க. ரிமைனிங் பிளீட்ஸ்ல எதுலையுமே பின் பண்ணல. இந்த லாஸ்டா அடியில இருக்குதுல, நம்ம இந்த சைடு ரைட் சைடு எடுப்போம் தெரியுமா, ஸோ அந்த பிளீட்ல மட்டும்தான் நான் வந்து பின் பண்ணிருக்கேன். சரிதா? அந்த சைடு மட்டும் தான் வந்து பின் பண்ணோம், ரிமைனிங் பிளீட்ஸ்ல வந்து பின் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து சுத்தி எடுக்கணும்ன்றத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். ஓகேவா? நம்ம அந்த ஹைட் எவ்வளவு வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டோம். செகண்ட் மெஷர்மெண்ட் என்னன்னா, ஷோல்டர்ல நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. பின் பண்ணதை அப்படியே வச்சுட்டு ஒரு கையில பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து சுத்தணும். ஓகேவா? இந்த சைடு வந்து சுத்தணும். நம்ம சாரி ஃபுல்லா பேக் சைடு போட்டு இந்த சைடு ஃபுல்லாமே சுத்தணும். சுத்திட்டு இந்த சைடு வரைக்கும், அதாவது லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்ல இருந்து நான் ரைட் சைடு வரைக்கும் இந்த மாதிரி இது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இருக்கலாம். இது அந்த சைடு நம்ம பிளீட்ஸ் எல்லாம் விடுவோம்ல, ஸோ அதுக்காண்டி தான் இவ்வளவு கேப் விடுறோம். ஸோ இதுக்காக இந்த மாதிரி இந்த சைடு வரைக்கும் ஒரு பின். இதுதான் வந்து செகண்ட் மெஷர்மெண்ட். ஷோல்டர்ல போட்டு அதை அப்படியே நம்ம சுத்தி கொண்டு வந்து இந்த சைடு கால் தொட வரைக்கும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுதான் செகண்ட் மெஷர்மெண்ட். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணணும். நல்லா இங்க லூஸ் விடாம நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு இது சைடு வரைக்கும் கொண்டு வந்து ஷோல்டர்ல இருந்து நம்ம லூஸ் விடாம எடுத்துட்டு வந்து இந்த சைடு வரைக்கும் கொண்டு வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெஷர்மெண்ட். ஆல்ரெடி நம்ம 2 மெஷர்மெண்ட் வந்து பார்த்திருக்கோம். இப்ப தேர்ட் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போறோம். தேர்ட் மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணும்னா, நம்ம உள்முந்தி இருக்குல்ல, அந்த உள்முந்தியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எந்த சைடு வந்து நம்ம பின் பண்ணுவோம், இந்த சைடு தானே ஃபர்ஸ்ட் நம்ம சொருகுவோம். ஸோ நம்ம ஷோல்டருக்கு ரைட் சைடு இந்த மாதிரி எடுத்துட்டு சாரிய பேக்ல கொண்டு போயிட்டு இதை இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் முதல்ல பின் பண்ணி வச்சிருந்தேன், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து சுத்தி கொண்டு வந்து இந்த சைடு ரைட் டு லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம், இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது எதுக்குன்னா, இந்த பேலன்ஸ் நம்ம பின்னாடி எடுத்து சொருக்கோம்ல, சோ அதுக்காக தான் இந்த கேப். இந்த கால் தொட வரைக்கும் என்ன பண்ணணும்னா இது இங்க ஒரு பின் பண்ணணும். இதுதான் வந்து
தேர்ட் மெஷர்மெண்ட். இங்க பின் பண்றதா தேர்ட் மெஷர்மெண்ட். பண்ணிட்டு நம்ம மூணுமே கரெக்டா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? 3 பின் பண்ணிருக்கோம்ல, அந்த 3 பின்னுமே கரெக்டா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷோல்டர் ப்ளீட் எடுத்தோமா, அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கும். முந்தி பார்ட்ல நம்ம ஷோல்டர் ப்ளீட் எடுத்தோம்ல, ஸோ அங்க வந்து நம்ம ஹைட் மெஷர் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். அந்த பின் வந்து இந்த இருக்குது, அந்த பின் வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பின். நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்த்தோமா, அது வந்து செகண்ட் பின். இந்த மெத்தட் தான் நீங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி, கிளைண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இதே மெத்தட் தான். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்ம உள்முந்தி எடுத்து சொல்லுமா, மூணுமே ஒரே லைன்ல தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு பின்னு, கீழே மேல ஒரு பின்னு, கீழே ஒரு பின், அப்படி வர ஒரே லைன்ல ஒரே சைட்ல தான் நமக்கு வந்து பின்ஸ் வரும். ஸோ இப்படிதான் வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீமர் அயன் பாக்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து பிலிப்ஸ்ல வந்து 800 சீரீஸ் உள்ள அயன் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த வாட்டர் தான் வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சில்க் சாரீனா சில்க், காட்டன்னா காட்டன், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இதுல அவங்க வந்து மேக்சிமம் நீங்க கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? மேக்ஸிமம் எழுதியிருக்கா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்ஓ வாட்டர் வச்சு இந்த இதுக்குள்ள வாட்டரை போர் பண்ணணும். உங்களுக்கு அந்த லெவல் வந்து இங்க காமிக்கும். சரியா? அது வரைக்கும் வந்து ஃபில் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே ஊத்திடணும். சரிதா? இந்த இது வழியா நம்ம ஊத்திட்டு சைட்ல லெவல் உங்களுக்கு மேக்சிமம் வரைக்கும் ஊத்தணும். ப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னா, டேபிள்ல வந்து கெட்ட பக்கம் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? நல்ல பக்கம் வந்து அந்த சைட் டேபிளுக்கு அடியில் இருக்கணும். இப்ப இதை வந்து எப்படி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. எவ்வளவு பட்டையா வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்டர் அளவு வேணும்னா இந்த மாதிரி. ஓகேவா? இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு மேல எப்பயுமே நம்ம சில்க் சாரி தான் பண்றப்ப இந்த மாதிரி நெட்டு, சேஃப்டி நெட் வந்து போட்டுதான் வந்து அயன் பண்ணணும். ஓகேவா? சேஃப்டி நெட் போட்டு நம்ம ஸ்டீமர்லயே பண்றதா இருந்தாலுமே நம்ம வந்து சேஃப்டி நெட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்ப வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரே ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் கொடுக்கணும். உங்களுக்கு தொட்டாலே உங்களுக்கு நெட்டு மேலேயே உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து தெரியும். நமக்கு டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ நான் ஸ்டீம் கேன்சல் இருக்குல்ல, நான் ஸ்டீம் ஆப்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்டீம் வேண்டாம், நார்மலா அயன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆப்ஷனை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பண்ணிட்டு இப்போ தெரியுதா, அந்த ஃபோல்டுல வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கிறது தெரியுதா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட். இதை வந்து இது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு கிளிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரிமைனிங் இதெல்லாமே நம்ம வந்து அயன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இந்த சைடு நான் வந்து மூவ் பண்ணி கிளிப் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் கிளாத்தை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டு பின் பண்ணியிருக்கிறோமா அது வரைக்கும் நம்ம இங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மடிப்பு வச்சோம்ல, அந்த ப்ளீட்டை வந்து இங்க பின் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் எடுத்தாலும் உங்களுக்கு தான் ஆல்ரெடி நான் வந்து 2-3 மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இங்க ஒரு ஃபோல்டு கொடுத்து அப்புறம் இங்க பண்ணியாச்சா, பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க ஒரு ஃபோல்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி ரிமைனிங் பார்ட்ஸை மடக்கி மடக்கி நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது மேல அயனிங் கொடுக்கணும். இந்த ஃபோல்டு மேல இப்படியே ஒவ்வொரு ஃபோல்டா மடிச்சு மடிச்சு நம்ம வந்து அயனிங் கொடுக்கணும். ஸ்டீம் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புகையா வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டுல இது பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோல்டு நமக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங். ஸோ இதை வச்சு இந்த ஃபோல்டை வச்சு ஒரு அயனிங் கொடுத்துடணும். ஓகேவா? எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அயனிங் கொடுத்துடணும். இப்போ இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டீமிங் கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு மேலே நெட்டு போட்டு பண்ணிட்டு அகைன் ஒருக்க ஸ்டீமிங். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி ப்ளீட்ஸ்ல எல்லாமே ஃபோல்டு இந்த மாதிரி விழுந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃபோல்டு நமக்கு தெரியுங்க, அந்த ஃபோல்டுல வச்சு வச்சு இப்படியே நம்ம வந்து மடிச்சுட்டு வரணும். இது வந்து செகண்ட் ஃபோல்டு, இது வந்து தேர்ட் ஃபோல்டு. இதே மாதிரி எல்லாத்துமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு அந்த ப்ளீட்ஸ் மடிப்பு தெரியுதுல, இது வரைக்கும் இந்த ஃபோல்டு, அடுத்து இந்த ஃபோல்டு, இந்த மாதிரி வரிசையா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்ப நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளீட்ஸ் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு கிளிப் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்க ஒரு பின் பண்ணிக்கணும். இங்கேயுமே ஈக்குவலா ஹைட் வந்து ஈக்குவலா இருக்கணும், ஏத்தி இறக்கி வந்து இருக்கக்கூடாது. இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளிப் போட்டு இதுலயும் மேல ஒரு அயனிங் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அகைன் மேல ஒருக்க ஃபைனலா அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அயனிங் கொடுத்துறேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து ரிமைனிங் ப்ளீட்ஸ்லாம் கீழே கீழே நம்ம எடுத்துட்டே போகணும். அந்த ஷோல்டர் ப்ளீட்ஸ் பின் பண்ணிருக்கோம்ல அது வரைக்கும். ஓகேவா? நம்ம இந்த ஹீட்டே போதும். இப்போ இது வரைக்கும் பண்ணியாச்சு. அடுத்து மேல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரேஞ்ச்மெண்ட் எது வரைக்கும் நம்ம இது பண்ணிருக்கோமோ அதை ஒர்க் பண்ணிட்டு பின் பண்ணிட்டு மறுபடியும் அதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்கணும். டோட்டலா ஷோல்டர் வரைக்கும் 4 ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். சாரி, 4 பின்ஸ் வந்து நம்ம வந்து பின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி எடுத்துட்டு இங்க ஒரு பின் பண்ணிருங்க. இங்க ஒரு பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் கொடுத்துடணும். பின் பண்ணிட்டு இங்க ஒரு அயனிங் கொடுத்துடணும். சரிதான்? இந்த இடத்துல பின் பண்ணிட்டு ஒரு அயனிங் இங்க வரையும் பின் பண்ணிட்டு அயன் பண்ணோம். இப்போ இதே மெத்தட் தான் நம்ம இந்த ஷோல்டருக்கு பின் பண்ணிருக்கோம்ல, அது வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் பண்ணணும். நான் ஃபுல்லா பண்ணி முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ஷோல்டர் பின் வந்து இங்க இருக்கு. இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சென்டர் ப்ளீட் வச்சுட்டு சென்டர் ப்ளீட்டையும் நம்ம வந்து எடுத்துடணும். ஓகேவா?
இப்ப நம்ம சென்டர் பிளேட் எப்படி எடுக்கணும், இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஷோல்டர்ல இருந்து செகண்டா ஒரு பின் எடுத்தோம்ல, அந்த பின்னும் தேர்ட் பின் இருக்குதா, இந்த பின்னும் இதுக்குள்ள நமக்கு இவ்வளவு கேப் இருக்கு, துணி தெரியுதா, இவ்வளவு கேப் இருக்கு, இதுதான் 2 பின்னு, அதுக்கு இடையில இவ்வளவு கேப்ஸ் இருக்குதா. சோ இதுக்குள்ளதான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ப்ளீட்ஸ் வைக்கும் போது நம்ம தேர்ட் பின் இருக்குல்ல, இதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரிதான் வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். உங்களுக்கு இன்னும் ப்ளீட்ஸ் வைக்க கிளியரா இல்லைன்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுல போய் எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதை இன்னொருக்கு நீங்க ஒன் டைம் பாத்துக்கோங்க. ஓகேவா, நான் அதுல ஆல்ரெடி நான் கிளியரா சொல்லியிருப்பேன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது வந்து நான் சும்மா வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இந்த மாதிரி நான் ரேண்டமா நான் எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரா வேணும்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம அந்த தேர்ட்ல இருந்து செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி இந்த பின் வர வரைக்கும் இது 2 சைடுமே ஓப்பனா இருக்கணும். இந்த மாதிரி 2 சைடுமே ஓப்பனா இருக்கணும். இந்த இதை அப்படியே நம்ம டேபிள்ல போடணும். ஓகேவா, இது அப்படியே நம்ம டேபிள்ல போட்டுறணும். இந்த சென்டர் பிளீட் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு இந்த இதுலயும் இப்ப நம்ம வந்து இது வந்து ஹேங்கர் ஃபோல்டிங்னால பிளஃபி பிளீட்ஸ் தான். ஸோ நம்ம இதுல இருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டா போதும். கீழே வந்து நம்ம பின் பண்ண தேவையில்ல. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் மட்டும் நம்ம ஒரு ஜான் இல்ல 1.25 ஜான் இது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம இப்படி போட்டிருப்போம்ல, நான் வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா, ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு ஜான் அளவுக்கு மட்டும், ஏன்னா இது வந்து பிளஃபியா நமக்கு வந்து பிளீட்ஸ் தெரியும். ஹேங்கர் ஃபோல்டிங் தான், பாக்ஸ் ஃபோல்டிங் கிடையாது. அதனால இந்த மாதிரி நான் வந்து இங்க நோக்கார வந்து பின் பண்ணிக்கிறேன். சரியா, இங்க வந்து பின் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பின் பண்ணியாச்சு. ஸோ கீழே நம்ம இந்த ரிமைனிங் பார்ட்ஸை வந்து நம்ம இப்ப வந்து அப்படியே விட்டுற போறோம். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், செஸ்ட் பிளீட்டை வந்து நம்ம அயன் பண்ணணும். ஸோ அந்த இதை வந்து நம்ம பாத்துருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் எதுக்கு பிளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, சில பேர் சைடு அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. நம்மளோட பிளவுஸை இந்த மாதிரி ஹூக் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டேபிள்ல போட்டுக்கோங்க. டேபிள்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரிய இப்படி மேல போடுங்க. சாரிய மேல போட்டு நமக்கு இப்ப வந்து நான் ஆல்ரெடி வந்து டேப் இல்லாமலே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்திருப்பேன், டேப் வச்சும் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்திருப்பேன். இப்போ இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம எங்க பின் பண்ணுவோமோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து இந்த பிளவுஸ் ஓகேவா, பிளவுஸோட கவர் எந்த அளவுக்கு கவர் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு பிளவுஸ் இங்க இருக்குதுன்னா அதோட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும், ஒரு 1/2 to 1 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓடிக்கிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அயனிங் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கலையும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் டேப் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி பிளவுஸ்ல டேப்ல எடுக்க முடியலன்னா பிளவுஸ் அடியில போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இடுப்புல வருதோ, சைடு அடிக்காம இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு அப்புறம் இந்த சைடு நம்ம இந்த சைடு மட்டும் பார்க்காம இப்ப இங்க இருந்து இது பாக்குறோம். ஸோ இங்க வந்து நமக்கு இது வரைக்கும் தான் வருது, பட் இங்க வந்து நமக்கு கவர் ஆகல. இப்ப என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இங்க நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்ப இந்த சைடு வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். ஓகேவா, இப்ப இது வரைக்கும் இது வந்து பிளவுஸ் வந்து நமக்கு லெங்த் இது வரைக்கும் தான் இருக்கு, பட் நமக்கு இந்த சைடு நமக்கு கவர் ஆகணும், இந்த சைடு நமக்கு கவர் ஆகணும். 2 சைடுமே நமக்கு வந்து தெரியக்கூடாது. அதனால நமக்கு 2 சைடுமே நம்ம வந்து டோட்டலா கவர் பண்ணணும். இப்ப இந்த இதை ஸ்ப்ரெட் பண்றப்ப இதை வந்து இந்த பிளவுஸ் தாண்டி இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகதான் செய்யும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க தான் அசைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு நமக்கு வந்து கவர் ஆகணும், இந்த சைடு நமக்கு வந்து ஹைட் ஆகும். அப்ப நம்ம எது வரைக்கும் நம்ம சாரியை இழுத்து விடுவோமோ முன் சைடு, அப்ப அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி இப்ப வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ண போறோம். ஓகேவா, அப்ப இதுதான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட். இப்படிதான் வந்து ஒரு பிளவுஸை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம்னா நம்ம கட்டுறப்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிதான் வந்து கவர் பண்ணி வந்து இப்படி வந்து மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும்.
இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம அயனிங் ப்ராசஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த இதை நீங்க இங்க பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த சைடு உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நீங்க வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கிட்டும் ஒரு பின்ன குண்டூசி மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. டேபிள்ல சைட்ல குத்திட்டு அந்த கேப்ல வந்து ப்ளீட்ஸை செட் பண்ணிட்டு நீங்க அயன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? ரெண்டு சைடுமே என்ன பண்ணணும், குண்டூசி மாதிரி குத்தி வச்சுட்டு அந்த கேப்ல வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து அயன் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம பிளவுஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வந்து பிளவுஸை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் எத்தனை ப்ளீட்ஸோ நம்ம அத்தனை ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேல அந்த மாதிரி மேட்டு போட்டு நம்ம எப்பயும் போல அயன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் கொடுத்து அயன் பண்ணணும். தெரியுது ஸ்ட்ரீமர் வர்றது. இந்த மாதிரிதான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அப் டு நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம் தெரியுமா, அது வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ணணும். வரைக்கும் இந்த மாதிரி அடியில விட்டு இப்படி தூக்கி இனி போக போக நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம்ல, இதை விட இன்னும் கொஞ்சம் லெங்தா வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்ஸை வந்து எடுத்து விட்டுருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்க ஒரு அயன் கொடுக்கணும். இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாமே நம்ம இந்த ஹிப் ப்ளீட்ஸ் வரைக்குமே எண்டு வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல இந்த மாதிரி நெட்டு போட்டு ஒரு அயனிங் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஹிப் ப்ளீட்ஸ் வரைக்கும் நான் அயன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சென்டர் ப்ளீட் வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்ப இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சைடு டேபிளுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து டேபிள்ல போடணும். இப்ப இந்த போர்ஷன் மட்டும் அயன் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த போர்ஷன் வரைக்கும் தான் அயன் பண்ணிருக்கோம். இங்க வந்து நம்ம அயன் பண்ண வேணாம், பட் ப்ளீட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்ணிக்கணும். எதுக்காக பின் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க அப்பதான் ஹேங்கர் ஃபோல்டிங் பண்றப்ப வந்து இது வந்து மூவ் ஆகாம இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பா இந்த இடத்துல கீழே வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். இப்ப கீழேயுமே ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கணும். அயன் பண்ணக்கூடாது. அயன் பண்ணீங்கன்னா ஃபிளாட் ஆயிடும். ஸோ நமக்கு ப்ளஃபியா வேணும்ன்றதுனால நம்ம ஜஸ்ட் பின் மட்டும் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம வந்து ஹேங்கர் ஃபோல்டிங்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம், இந்த ஆப்போசிட் சைடு வந்து கிளாத்தை போட்டுடணும். சேம் மெத்தட் தான், ஒரு மெத்தட் தான் மாறும் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இந்த ஹேங்கர் ஃபோல்டிங்க்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போர்ஷன் இந்த மடிப்பை அப்படியே நம்ம ஆப்போசிட் சைடு வந்து டர்ன் பண்ணி விடணும். ஆப்போசிட் சைடு வந்து டர்ன் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு இந்த சைடு போட்டோம்ல, இந்த ப்ளீட்டை வந்து அகைன் மறுபடியும் நம்ம பக்கம் எடுக்கணும். எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். நமக்கு கரெக்டா இருக்குதான்னு சொல்லி ரெண்டு சைடுமே செக் பண்ணிக்கணும். ப்ளீட்ஸ் வந்து கரெக்டா இருக்குது. இப்போ ரிமைனிங்
இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் தொங்கும்ல முந்தி பக்கம், அதை வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வர மாதிரி, இந்த லென்த் தாண்டி போகக்கூடாது. இந்த சாரிக்குள்ளேயே கரெக்டா நமக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து செட் ஆகணும். ரிமைனிங் பார்ட்ஸ்ல எத்தனை ஃபோல்டு வருதோ அத்தனை ஃபோல்டு வந்து நீங்க மடிச்சு விட்டுறணும். நீங்க அயனிங் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை அயனிங் இல்லாம சும்மா கையில ஃபிளாட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். சரியா? இப்ப இந்த இது முடிஞ்சு, அடுத்து இந்த சைடு நம்ம முந்தி பாட்டு இருக்குல்ல, வெளி முந்தி பாட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, அந்த இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு போடணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து போட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து போட்டுறணும். போட்டுட்டு இதுலயுமே மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ ஹேங்கர் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் விட்டு எடுத்து கிளிக் பண்ணிக்கணும். நமக்கு இந்த லெங்த் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை கொண்டு போய் இங்கே வச்சணும். ரிமைனிங் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விடணும். எல்லா ப்ளீட்ஸையும் இங்க அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி விட்டுறணும். செட் பண்ணிட்டு இங்க மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக கிளிப் போட்டுறணும். கிளிப் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்கும்ல, இதை எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணணும். இந்த ரிமைனிங் போர்ஷன் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடு நமக்கு மிச்சம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா இதுல மடிச்சு விட்டுறணும். இப்பயும் ஒரு தடவை நம்ம எல்லா சைடும் கரெக்டா இருக்குதான்னு சொல்லி ரெண்டு சைடுமே செக் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு இது கொஞ்சம் இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. அப்ப இந்த இது வரணும்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கணும். மூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு கேப் கிடைக்கும். இந்த சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப நார்மலா எப்பயும் போல இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்டா ஃபோல்டிங் இங்க இருக்குல்ல, இங்க வந்து ஹேங்கருக்குள்ள வர மாதிரி இந்த பாட்டை இப்படி வச்சுட்டு இந்த இதை இதுக்குள்ள கொண்டு வரணும். இந்த ஊக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பின் பண்ணியிருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பின்ன ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்ப இந்த கிளிப்பை அடியில் இருக்கிற கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே டர்ன் பண்றோம். டர்ன் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இந்த முந்தி பாட்டு உங்கதுல இதை வந்து இது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், இந்த இதுக்குள்ள இந்த மாதிரி விட்டுரும். இது இந்த இடம் நமக்கு இப்படிதான் வரும். ஓகேவா? இந்த இடம் நமக்கு இப்படிதான் வரும். இதை வந்து ஹைட் பண்றதுக்கு தான் இந்த ப்ளீட்ஸை இப்படி போட்டுறணும். கீழே எவ்வளவு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம வச்சு இங்க நம்ம மூவ் ஆகாம இருக்க பின் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம இது மூவ் ஆகாம பதிவு இருக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் கிளிப் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரிதான் வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் வந்து பண்ணணும். தெரியுதா? கீழே பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே பின் பண்ணியிருந்ததை பின்ன வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அயன் பண்ணிட்டோம்ல, ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் வந்து பண்ணணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.